ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைஸ், ஏவிஎம் ஸ்டுடியோஸில் வந்து யூஸ் பண்ண வந்து காரு அப்புறம் பைக்கு எல்லாம் வந்து இங்கே வச்சிருக்காங்க கைஸ். மியூசியம் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் சிவாஜி படத்தில் ஸ்ரேயா சரண் வந்து அவங்க குளிச்ச அந்த டப்பு ஒன்று இருக்குது கைஸ். அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் கைஸ். அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யார் கூட நானும் அறிவும் தான் கைஸ் நம்ம போய் பார்க்க போகிறோம் கைஸ். முக்கியமாக அந்த டப்பு பார்க்க தான் வந்தாங்க. ஆமாம், சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்டேன், உருப்படவே மாட்டேன். அது போய் பார்த்துட்டு அதில் போய் உட்கார போய் தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதை நம்ம போய் உட்கார முடிஞ்சாங்க குழி, அதுக்காக தான் காத்து நிற்கிறேன். எல்லாமே நம்ம இப்போ பண்ண போகிறோம் கைஸ். ஸோ வாங்க கைஸ், நம்ம வந்துட்டோம். என்ட்ரி டிக்கெட் வந்து 200 கைஸ். ஸோ ஒரு ஆளுக்கு 200, ஒரு ஆளுக்கு 200. அடேங்கப்பா. கைஸ் உள்ளே வந்தோம். உள்ளே வந்து கேமராவில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். கேமரா இது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கைஸ். பார்த்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. கார்லாம் வந்து பல இருக்குது கைஸ். இதில் இருக்க எல்லா காருமே படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் நினைக்கிறேன் கைஸ். சில கார்லாம் ரொம்ப வந்து பழமையாக இருக்குது. ஆனால் அந்த பழமையான கார்லாம் ரொம்ப பளபளன்னு இருக்குது. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அப்படிதான் உளருவேன். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கேமரா எடுத்துட்டாங்களா, அதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ பாவம். அங்கே பாருங்க, அதெல்லாம் வந்து பழைய காலத்தில் யூஸ் பண்ண லைட்டுங்க. அதெல்லாமே அந்த காலத்தில் யூஸ் பண்ண லைட்டிங்கு அதெல்லாம். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், ராட்சச ஃபேன் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? பழைய காலத்தில் யூஸ் பண்ணது. பழைய காலத்தில் காற்று வரலன்னு சொல்லி கையில் வீசிட்டு இருந்ததுலாம் சைடில் போட்டு விட்ருப்பாங்க. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்குது பேர். இங்கே பேர் இதுதான் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண பெஞ்ச் காரு. உள்ள சிம்பிள் போட்டுருக்கு பேர். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு பென்ஸா இது? ஆமாம், தெரியல அது எது. அங்கே பாருங்க கைஸ், அந்த காலத்தில் ரூஃப் இப்படி வர கார் வச்சிருக்கிறாங்க. பெட்ஷீட் போடுவாங்க. இங்கே வேறு கார்லேயே ஏரோப்ளேன் வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்க கைஸ், இதான் கைஸ் புல்லட்டு. இதுலேருந்து சுடுவாங்க சிவாஜி படத்தில். இந்த இடத்துல சிவாஜி படத்தில் யூஸ் பண்ணது தானே நிறைய இருக்கான். யூஸ் பண்ணதெல்லாம் அங்கே இருக்குது. அப்போ இதெல்லாம் சும்மா பழைய காலத்துக்காரா? அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் யூஸ் பண்ணுது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. இங்கே பாருங்க கைஸ், இந்த கார் யூஸ் சரோஜா தேவி கை வைக்காமையா 1966 யூஸ் பண்ணதாங்க கைஸ். இந்த காரு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க போல. ஜெமினிடா, ஜெமினி படத்தில் வந்த கார். இங்கே பாருங்க கைஸ், இது வந்து ஜெமினி படத்தில் வந்த காரு. இங்கே பாரு, இதே காரை ரெண்டு படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜெமினி தெலுங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது சும்மா சொன்னேன். இதுதான் வந்து பெஞ்சுனா போய் உட்காரு, சேர் போட்டு. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. கார் பற்றினா அவ்வளோ தெரியாது கைஸ். சும்மா வந்து ஜாலியாக பார்த்துட்டு போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், நல்லா இருக்குது கைஸ். அந்த காலத்து காரே நல்லா சூப்பராக டிசைன்லாம் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இங்கே பேர் கைஸ், கமலஹாசன் அவர் யூஸ் பண்ண பைக்கு கைஸ். இது வந்து ராயல் என்ஃபீல்டு புல்லட். அது ஸ்டார்டிங் வந்து ஹேண்ட் பேர் மட்டும் மாற்றிருக்காங்களா அவங்களே. இருக்க வேண்டியது சூர்யா உட்காந்துருக்காரு, அவ்வளோதான் வித்தியாசம். என்ன அப்போ குழந்தையா இருந்த இப்போ கழுதியாக இருக்கு, அவ்வளோதான். கரெக்ட். அயன் படத்தில் வந்து யூஸ் பண்ண பைக் கைஸ். தமனா விஷ்ணு ஓட்டிட்டு போவார். இங்கே பாடுறா செம்மையாக இருக்குது பாடுறா. இது எப்படா பலன்னு வச்சுருக்குறாங்க. எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது கைஸ். பார்க்கறதுக்கு ஓட்ட விட்டா நல்லாயிருக்கும். இல்லை சும்மா வண்டி ஆன் பண்ணி சவுண்டு கேட்டால் கூட நல்லாயிருக்கும் கைஸ். எல்லாமே நல்ல செம்ம கண்டிஷனில் இருக்குது கைஸ். ஆனால் ஓடுமான்னு தெரில கைஸ். இங்கே பாருங்க, தலை ஓட்டின வண்டியா? அப்படி கை கால்லாம் பழசு, பழைய காமெடி பழசு. போயிருங்க. இங்கே பாடுறா புல்லட்டு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு படுற பாடு. புல்லட் எப்படி இருக்கு கைஸ்? இங்கே பாருங்க, டிவிஎஸ் 50. ஆஹா, பலன்னு ஒரு டிவிஎஸ் 50 இன்னைக்கு தான் கைஸ் நான் வந்து பார்க்குறேன். எல்லாம் எப்படி கைஸ் இவ்வளோ பலன்னு போட்டிருப்பாங்க? ஏதோ ஒரு பெயிண்ட் கைஸ். இது வந்து இந்த பெயிண்ட்டை வாங்கி நம்ம வண்டியில் அடிச்சு விட்ருக்கோம். இந்த வண்டி நீங்கள் எல்லாம் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க கைஸ். தளபதி படத்தில் நான் ஏதோ ஒரு படத்தில் நான் வந்து பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் படத்தில் கண்ணாடி போட்டுன்னு ஓட்டின்னு போவார். இங்கே பாருங்க, ஆட்டோவில் வச்சுக்கிற பம் கூட இருக்குது இதில் கைஸ். இந்த மாதிரி வண்டி நீங்கள் இங்கே வந்து பார்க்கணும்னு இல்லை, கோயம்பேடு போனாலே இந்த மாதிரி வண்டி நீங்கள் நிறையா பார்க்கலாம். அதுக்காக 200 செலவு பண்ணாதீங்க கைஸ். 200 ஓவர் தான் இருக்குது.
இரநூறுபா குத்து வரும், உள்ள கேமரா எடுத்துட்டு வந்து வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. இந்த மாருதி நம்ம நிறைய படத்துல பார்த்துருப்போம். இப்போ பாரு மாட்டிக்கிச்சு பாரு. இங்கே பேரு தலைவர் ஓட்டின வண்டி எப்படி இருக்கு பாரு. டயரு எவ்வளோ பெருசா, சின்னவர்கள வண்டி. இத்தினோண்டு. இது என்ன படத்துல இருக்கு? பாயும் புலியில ஓட்டுனதான். இவ்வளோதான் இருக்கு ஹைட்டு. நீ இது பக்கத்துல நில்ல. இங்கே பாருங்க, இவன் இடுப்பு ஹைட்டு தான் இருக்கு. வீரனுக்கு கரெக்டாக இருக்கும்டா. வீரன் இது உனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த வண்டி. வீரன் யாருன்னு வீடியோல காட்டுறோம் கைஸ், அவன் பாருங்க. சுசுகி இதுக்காகவே வண்டியை ரெடி பண்ணியிருப்பாங்களா, இல்லை வந்து இந்த மாதிரி மாடல் இருக்குது போல். வண்டி வீல் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. மாடல் பெரிய வீலு. இங்கே பாருங்க, இந்த வண்டி வந்து மாதவன் அவர் ஓட்டின வண்டி. அங்கே பிரியமான தோழி அந்த படத்தில் வந்து அவர் ஓட்டின வண்டி அது. இது வரலாம் கேட்டுருக்கீங்களா சிடி? இப்போ நீங்கள் போயிட்டதெல்லாம் சிடி போட்டு தான் பாட்டு கேட்குறீங்க. அந்த கேசட் போட்டு கேட்டுக்கிறியா? கேசட் வரும், அது கேட்டதில்ல. சிடி மட்டும் கேட்டுக்க. சீரியல் அந்த மாதிரி தான் இந்த மாடல் அப்போதைக்கு. இதான் ஃபஸ்ட்டு அந்த மாடல். பாட்டு கேட்கணும்னா நம்ம இப்படி தான் கேட்கணும். இது மாதிரி தான் ரோட்ல எல்லாம் போட்டு பாட்டு கேட்கறது, ஓட ஓடுறதெல்லாம் ரோட்ல கேட்கறதெல்லாம் இப்படி தான் கேட்டுருக்கணும். இதில் தான் இங்கே பாட்டு கேட்கணும். நம்ம ரோட்ல போட்டுருவோம், இது போடுவாங்களோ பாட்டு கட்டி, புனல் கட்டி, கல்யாணம் அது இதுன்னா இந்த மாதிரி கேசட் தான் வரும். இந்த மாதிரி செட்டு வரும். அது எடுத்து வந்து வச்சுன்னு உட்காந்துக்குவாங்க. அதில் வரும் அந்த சிடி மாதிரி அந்த இது பிளேயர் அதில் வரும். அந்த பாட்டை எடுத்து அந்த கேசட்டை அதில் போட்டு அந்த முள்ளை தூக்கி அது மேலே வச்சுட்டாங்கன்னா அது இருக்குல்ல, அது சுத்தம். ஒரு பாட்டு அதில் முடியும், ரெண்டாவது பாட்டு அடுத்த கேசட் திருப்பி போடணும். இதே பாட்டு தான் இருக்கும் ஒரு இதில். அப்புறம் கேசட் மாதிரி இது ரெண்டு தான் இருக்கும். அதில் அவ்வளோ வச்சுன்னு வரணும். எடுத்துன்னு வந்து வச்சுக்குவாங்க. அது வாடகை மாதிரி எடுத்துன்னு வச்சுட்டு அவர் இன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் உட்காந்து போட்டுக்கின்னு இருப்பார். கூட ஒரு ஆள் இருக்கும், நாங்கள் உட்காந்து. இப்போ ஒரு 30 பாட்டுன்னா விட்டுட்டு நம்ம எங்கன்னா போயிட்டு வரலாம், ஓடி கிடக்கும். அப்படி கிடையாது. ஒரே பாட்டுக்கு முடிஞ்சவனே இன்னொரு பாட்டு முடிஞ்சவனே தூக்கி போடணும். 5 நிமிஷம் நம்ம ஒரு ஆள் உட்காந்து. அப்போல்லாம் அந்த காலத்தில் அப்படிலாம் பாட்டு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் கேசட்டு எல்லாம் வந்தது. உனக்கு நீ பாட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எழுதி எடுத்துன்னு கொடுக்கணும். கொடுத்து இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா அந்த கேசட்டு அங்கே இருக்கு பிறகு அந்த கேசட்டை கொடுப்பாங்க. அதை எடுத்துன்னு கேட்கணும். அதுக்கப்புறம் இப்போ சிடி வந்துச்சு. சிடியில் படம் பாட்டுலாம் அதில் கேட்டு நிற்கிறோம் இல்லையா? நீ சிடியில் தான் கேட்டுருக்கேன். இல்லை ஒரு நாள் தப்புனா இதில் வருது. இப்போ எல்லாத்தையும் உலக கைக்குள்ளேயே இதில் அறிவிட்டான் இல்லை இப்போ. அப்போல்லாம் கஷ்டப்படணும். இதுதான் ரெக்கார்டிங். அந்த ஒர்க் கண்டிஷன் இதெல்லாம் கண்டிஷன் இப்போ யூஸ் கிடையாது. இது என்னென்னமோ டெக்னாலஜி வளர்ந்துச்சு. இதனால இது இப்போ இனிமேல் தேவைப்படாது. ரெக்கார்டிங் பண்ணோன்னா அதில் பாடுவாங்க, அதில் ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. ரெக்கார்டிங் இவ்வளோ மிஷினை வச்சிங்கன்னா அப்போ கஷ்டப்படணும். மியூசிக்கெலாம் இருக்கு, சவுண்டு இதெல்லாம் அப்போ மிக்சிங் பண்ணுவாங்கல்ல, எப்படி பண்ணியிருக்காங்க போல. இப்போலாம் இப்போ நீங்களே செல்லில் மிக்சிங் பண்ணுறீங்க, மாற்றுறீங்க பாட்டை. யார் பாட்டுக்கோ யாருக்கா டான்ஸ் ஆடுறதுக்கு என்னென்னமோ பண்ணலாம். அப்போல்லாம் அது மாதிரி கிடையாது. இதில் தான் பண்ணணும். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இல்லை? இவ்வளோ பொருளை யூஸ் பண்ணி அவங்க எடுத்து வெளியே வரலாங்காட்டியும் 1 இயர் ஆகிடும் போகலாம் ஒரு படம் எடுக்கும். கைஸ் அந்த காலத்தில் இது பாருங்க கைஸ், கேமரா ப்ரொஜெக்டரில் வந்து படம் இது போடுறதுக்கு எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க பாருங்களேன். இப்போ இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய ஃபேனு. இது பாருங்க மேலே தொங்க விட்டுருக்கிறது எல்லாமே அந்த காலத்தில் லைட்டு தான். இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறது தான், இதுக்காக தான் மெயினாக உள்ளே வந்தது. அதான் நான் வந்து காட்ட போகிறேன். இந்த டப்பில் தான் வந்து ஸ்ரேயா சார் நாங்கள் வந்து குளித்த டப்பு. இங்கே டப்புலாம் உடஞ்சி கிடக்குதுடா, பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அமுகு டுமுகு அமால் டுமால்.